சோ, உங்க டெய்லி ஸ்கெட்யூல் சொன்னீங்கன்னா, எங்க டீம் உங்களுக்கு அதுக்கேத்தது போல பாதுகாப்பு கொடுக்க ரெடியா இருப்பாங்க. காலையில் ஜாகிங்ல ஆரம்பித்து, இரவில் கொட்டமடிக்கும் பப் வரைக்கும் சொன்னவன் கடைசியாக, லாஸ்ட்டா என்னுடைய ஸ்கெட்யூல்ல உன்ன சைட் அடிக்கிறதையும் சேர்த்துக்க என்றான். செல்லில் தட்டிக் கொண்டிருந்தவள் சட்டென விரல்களை நிறுத்தி அவனை பார்த்தாள். செல்லின் திரையிலிருந்து கண்ணை விலக்கியவன் அவளை பார்க்க, தன்னை அவன் பார்க்கவில்லை என்ற அவளுக்கு தெரியவில்லை. அவள் உள்ளே வந்ததுமே கண்டுகொண்டவன் அவளிடமிருந்து அகல மறுத்த கண்களை கஷ்டப்பட்டு அலைபேசியின் பக்கம் திருப்பினான் என்று வாட் தி ஹெல் என்றவளை மயக்கும் வசீகர சிரிப்போடு அவள் அருகில் நெருங்கி வந்தவன், இப்படி ஒரு அழகான லேடி பாடிகார்ட் பக்கத்துல வச்சுட்டு சைட் அடிக்காம இருக்க நான் என்ன குருடனா என கேட்டவனை கொல்லும் அளவுக்கு உள்ளுக்குள் கோபம் வந்தது. அவளை கீழிருந்து மேல் வரை பார்த்தவன், இந்த காஸ்டியூம் ஓகேதான், பட் அப்படியே மாடர்னா டிசைனர் சாரில வந்து நின்னேன்னு வையேன், ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் பேபி என்று அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, சட்டன் அவளுக்கு அவளது கணவனின் வார்த்தைகளை வந்து அவளை ஆக்கிரமித்திருந்தன. தன் வலிய கரத்தால் அவளை வளைத்து நெஞ்சோடு சேர்த்து இருக்கியவன் அவள் கண்ண குழியில் உதடுகளை அழுத்தி முத்தங்களால் நிரப்பி நெற்றி முட்டி, எப்ப பாரு வெறப்பா இருக்காதடி, சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு தழுக்கி குலுக்கி வந்து மாமன மயக்கிற வேலையை பாக்குறத விட்டுட்டு வேற என்ன வேலை கிடக்குது உனக்கு என செல்லமாக கடிந்து அவளை அள்ளி கொஞ்சிய நாட்கள் மனதை ரணமாக தாக்க, கண்களை மூடி திறந்தவள் அவனது எல்லை மீறி பேச்சுக்களை சகிக்க முடியாமல் ஸ்டாப் இட் என கத்தினாள். அவளது கத்தலில் அதிர்ந்தவன் வாட் பேபி என்றான். அவனது பேபி என்ற அழைப்பு அவளுக்கு தீயாக எரிய, பட்டன அவனது பொட்டில் தனது துப்பாக்கியை வைத்து, இன்னொரு வாட்டி பேபின நானே உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன் என்றவளை மிரட்சியுடன் பார்த்தான்.